போயிட போறது, ராஜா சிரச்சேதம் பண்ண போறான்னு பயந்துட்டு வரார். நீ தொட்ட உடனே நான் உலகத்தையே மறந்தேனே, அது மாதிரி ஒரு ஆனந்தத்தை நான் அனுபவிச்சது இல்லையே. ஏன் சேனா அழறேன்னு அப்பதான் சொன்னார், சேனா நான் வரல மகாராஜ், என் பிரபு வந்தார். நீ சவரம் பண்ணுவேன்னு எனக்காக நீ சவரம் பண்ண போயிடுவேன்னு தெரிஞ்சா நான் இப்படி நிஷ்டையில உட்காரவே மாட்டேனே. இந்த ராதா குண்டத்துல என்ன விசேஷம்னா, பக்கத்துல ரெண்டு குண்டம். குண்டம்னா குளம். ராஜா எண்ணெய் கிண்ணத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறான். என்ன சேனா, நேரா பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு, எண்ணெயில பிரதிபிம்பம் வேற மாதிரி இருக்கு. நான் இதை விட பெரிய வித்தியெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன தொட்டுண்டே. நீ என்ன தொடாட்டா உன்னை ஜெயில போட்டுடுவேன். நீ ஜெயில போட்டேன்னா நான் இப்படியே மறைஞ்சு படுவேன். மறை பாப்போம்னா மறைஞ்சுட்டான். நிஜம் சேனாவை அழைக்க ஆள் போனது பத்தியால அவ அழிச்சுன்னு வந்தா. அவர் பறந்துன்னு வர உயிர் பேட போறது. இன்னைக்கு உயிரே பேட போறது. ராஜா சிரச்சேதம் பண்ண போறான்னு பயந்துட்டு வரார். பார்த்தா ராஜா கோபப்பட வேண்டி இருக்க சுவாகதம் சொல்றான். சேனா பாபா வாங்குறான். வந்து நீ தவற அப்புறம் பண்ணலாம், உட்காரு, முதல்ல என்ன தொடு. ஜலத்தை எடுத்து தொட்டார். அது எப்போதும் தொடுற மாதிரி தானே இருக்கும். ஒன்னும் வித்தியாசம் இல்லை. திரும்பி தொட்டான். இப்படி இல்ல, நீ கார்த்தால தொட்டிய அது மாதிரி தொடு. நீ தொட்ட உடனே நான் உலகத்தையே மறந்தேனே, அது மாதிரி ஒரு ஆனந்தத்தை நான் அனுபவிச்சது இல்லையே, அது மாதிரி திருப்பி தொடு. இவர் திருப்பி தொட்டார். நீ என்ன சொல்ற, நீ திருப்பி அதே மாதிரி தொடுற. நீ கார்த்தால தொட்டா மாதிரி தொடு. நாம கார்த்தால வரலங்கிறதுக்காக இவர் கோச்சுக்கிறாரா? நான் கார்த்தால வரவே இல்லையே மகாராஜ். வரலையா? நீதான் வந்து உட்கார்ந்து என்ன தொட்ட, நான் உலகத்தையே மறந்தேனே. அது மாத்திரமில்லை, இந்த எண்ணெய் கிண்ணத்துல உன்னோட முகத்தை பார்த்தேனே. நேரா பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி இருந்த எண்ணெய் கிண்ணத்துல காதுல மகர குண்டலம், தலையில கிரீடம், நெத்தியில கஸ்தூரி திலகம், இதெல்லாம் நான் பார்த்தேனேங்கிறார். சேனா தேம்பி 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 கதர்றார், அழறார் சேனா. ஏன் சேனா அழறேன்னு அப்பதான் சொன்னார். சேனா நான் வரல மகாராஜ், என் பிரபு வந்தார். பகவானுடைய கருணையை நினைச்சு அழல அவர். பின்ன ஏன் அழுதேன்னா, இப்படி தியானத்துல ஏன் உட்கார்ந்தோன்னு அழுதாராம் அவர். நாம இப்படி லயிச்சு உட்கார்ந்ததுனாலதான அந்த பிரபுவுக்கு இந்த சிரமம் வந்தது. இவனை தொட்டு சவரம் பண்றது. இது நம்ம மனசையும் அவ மனசையும் பார்க்க. நாம் ஒரு தேங்காயை ஒடிச்சிட்டு பிள்ளையார் அடிமையா இருக்கணும் எழுதி கொடுக்கணுங்கிறோம். அவரை பாருங்க, இப்படி பக்தி பண்ணிவிட்டு நீ சவரம் பண்ணுவேன்னு எனக்காக நீ சவரம் பண்ண போயிடுவேன்னு தெரிஞ்சா நான் இப்படி நிஷ்டையில உட்காரவே மாட்டேனே. உனக்கு சிரமத்தை கொடுக்கிறதா என்னுடைய லட்சியம். இது மாதிரி ஒரு நிறைய கதைகள் இருக்கு. பிருந்தாவனம் போனா ராதா குண்டம்னு ஒரு இடம் இருக்கு. இந்த ராதா குண்டத்துல என்ன விசேஷம்னா, பக்கத்துல ரெண்டு குண்டம். குண்டம்னா குளம். ஒரு குண்டம் ராதா குண்டம், இன்னொன்னு ஷியாம் குண்டம். இந்த ராத தன்னுடைய வளையலால ஒரு குளம் ஏற்படுத்தினாலாம். பூமி அப்படியே கெல்லினா ஒரு தீர்த்தமாயிடுது. சுவாமிக்கு உடனே ரோஷம் வந்துடுத்து கிருஷ்ணனுக்கு. நானும் ஒரு குளம் வெட்டுறேன்னு சொல்லிட்டு புல்லாங்குழலால குத்தினாலாம். இந்த ராத குளம் வெட்டின மாதிரியே கிருஷ்ணன் வெட்டிவிட்டான். ராதையினுடைய குளத்துல சமிருத்தியா ஜலம் இருக்கு. கிருஷ்ணனுடைய குளத்துல ஜலமே கிடையாது, வத்தி வறண்டு கிடக்கு. ஒரே இடம் தான். உடனே கிருஷ்ணன் ராதையை பார்த்து கெஞ்சினான். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கிறேன், ஜலம் வரவே மாட்டேன். நீ கவலைப்படாதேன்னு தன் காலால ரெண்டு குளத்துக்கு நடுப்புல உள்ள கரையை உடைச்சு விட்டாள்.
இப்ப ராதா குண்டத்திலேருந்து தான் சியாம குண்டத்துக்கு ஜலம். ராதை தான் ஜலம் கொடுத்தாலாம். கிணறு வெட்டி குளம் வெட்டினது கிருஷ்ணன், ஜலம் கொடுத்தது ராதை. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.